படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னாக்கா படத்தில் நடித்த நடிப்பை சொல்லி ஆகணும். கண்டிப்பாக எல்லாருமே அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காங்க. ஜீவாவை தாண்டி இந்த படத்தில் ரொம்ப அழகாக நடித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா. ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். உண்மையிலேயே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தாகணும். அதே மாதிரி படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட டியூரேஷன் வெறும் 1.25 மணி நேரம் தான். தாராளமாக வந்து உயிருக்கு உத்தரவாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உள்ளே போய் உட்காந்து பார்க்கலாம். மூணாவது பாசிட்டிவ் என்னன்னா படத்தில் கதாநாயகி கிடையாது அப்படின்றதால தாராளமாக தைரியமாக உட்காந்து பார்க்கலாம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வர டைலாக், நம்மளாம் ரொம்ப எதிர்பார்த்த டைலாக், கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அதே டைலாக் வந்து படத்தில் வருது. ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, இங்கேருந்து அதாவது 2 வீட்டுக்குள்ளே இருக்க பஞ்சாயத்து 2 ஊரில் இருக்க பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிரச்சனையை தாண்டி வேற எங்கேயுமே அடுத்த கட்டத்துக்கு போகாமல் அங்கேயே உள்ளே சுற்றிட்டு இருந்தது தான் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக போச்சு. ஸோ இது ஒரு காமெடி சப்ஜெக்ட் அப்படின்றத தாண்டி படத்தில் பெருசாக காமெடி ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. உதாரணத்துக்கு லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் சொன்னாங்க இல்லையா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க, அந்த மாதிரி படத்தில் அங்கங்கே வச்சிருந்தாங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸும் அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பாங்க. பட் அந்த மாதிரி பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அப்படி தான் சொல்லுவேன். இந்த பொங்கலுக்கு எந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை ஃபேமிலியோடவே பார்க்கலாம். இந்த டிடிடி ஜீவா நடித்த படத்தை தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன்.